சென்னையில் பள்ளி மாணவிகளை விமானத்தில் வெளிமாநிலங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது அம்பலமாகியுள்ளது. பள்ளி மாணவிகளிடம் பாலியல் உறவில் இருந்த முக்கிய பிரமுகர்களின் பட்டியலும் சேகரிக்கப்படுகிறது. அடுத்து சிக்கப் போகும் பிரபலம் யார்? சென்னை வளசரவாக்கம் ஜெய்நகரில் வீட்டில் வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டில் ரெய்டு நடத்திய போது +2 படிக்கும் பள்ளி மாணவிகள் சிலர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டதை கண்டு அதிர்ந்து போனார்கள். இதையடுத்து பெண் புரோக்கர் நதியா, அவரது உறவினர்கள் மற்றும் 17 வயது சிறுமி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் படுபயங்கர சம்பவங்கள் தெரிய வந்தன. பெண் புரோக்கரான நதியா 12ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகள் மூலம் அவரது பள்ளி தோழிகளுக்கு வலை வீசி அவர்களை தனது வீட்டுக்கு வரவழைத்து மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் தள்ளியது தெரிய வந்தது. உள்ளூர் புரோக்கர்கள் மூலம் தன்னிடம் சிக்கிய சிறுமிகளை லாட்ஜுகளுக்கு அனுப்பி வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் அம்பலமானது. இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் நதியா உட்பட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்திற்கும் நதியாவிற்கும் உள்ள தொடர்பும் NIA அதிகாரிகள் மூலம் தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் பள்ளி மாணவிகளை வெளிமாநிலங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் உறவில் ஈடுபட வைத்ததும் இதற்காக அவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. சென்னையில் இருந்து விமானம் மூலம் ஹைதராபாத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் தொழிலில் பயன்படுத்தியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஒரு பள்ளி மாணவியை தேர்வு நாளுக்கு முந்தைய நாள் அன்று இரவு ஹைதராபாத் அழைத்துச் சென்று பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பின்னர் அதிகாலை விமானத்தில் மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்து தேர்வு எழுத வைத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவகாரம் பெரிதாக இருப்பதை அறிந்த போலீசார் சிறுமிகளை பாலியல் தொழிலில் பயன்படுத்திய நதியாவை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். சிறுமிகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்திய தொழிலதிபர்களுடைய விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகின்றனர். வாடிக்கையாளர்களிடம் 25,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு புரோக்கர் நதியா சிறுமிகளுக்கு 1000 ரூபாய் மட்டும் வழங்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் பயன்படுத்திய வழக்கில் குழந்தைகள் நல ஆணையமும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நதியாவிடம் இருந்து மீட்கப்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு மருத்துவம் மற்றும் மனநலன் குறித்த ஆலோசனைகள் வழங்கவும் படிப்பை தொடர்வதற்கான வழிகளையும் அரசு எடுத்துள்ளது.